ஏஐயால ஜாப் இல்ல, ஐடில வேலையே இல்ல. இந்த மாரி என் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. டெக் ஹையரிங் இருக்கு. அந்த டெக் ஹையரிங்ல 24% வந்து டாப் ஆகியிருக்கு. ரெஸ்யூமே ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணுங்க. கண்டதெல்லாம் மளிகை சாமான் லிஸ்ட் மாரி உள்ள போட வேணாம். வணக்கம் வாரியர். என்ன வாரியர்னு பார்த்தா 2026 விடை தரும் ஒரு நபரும் வாரியர் தான். நீங்களும் வாரியர், நானும் வாரியர். நான் என்ன வாரியர் தான், நானும் இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ், அந்த ஏஐயால ஜாப் இல்ல, ஐடில வேலையே இல்ல, அவனா சோலி முடிஞ்சு இந்த மாதிரி உருட்டுகளை தாண்டி தான் 2 கம்பெனில பேசானு 2 கம்பெனில பேசானு 2 கம்பெனில பேசானு 2 கம்பெனில பேசானு அதுல 2வது கம்பெனில இப்போ பிக்சர் டெவலப்பர் ரோல்ல இருக்கு. ஸோ அந்த மித் எது ரியாலிட்டி எதுன்னு தெரியாம என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு காலத்துல ஸ்ட்ரகிள் பண்ணேன். ஒரு காலத்துலாம் இப்போ ஜனவரி ரிப்ளேஸ் ஆனா ஜனவரிக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள் ஆனேன். அது போக ஏகப்பட்ட சம்பவங்கள் அடுத்தடுத்து நடக்குது. ஸோ அந்த மித்து எது ரியாலிட்டி எதுன்னு தெரியாம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நம்ம டேட்டா பேஸ் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஃபேஸுக்கு முன்னேறலாம். சரியா? இந்த மித்து ரியாலிட்டி எதுன்னு தெரியாம கன்ஃபியூஷன் இருந்தப்போ ரிசர்ச் பண்ணி ஆக்சுவல் டேட்டா பார்த்தேன். அதுல நாக்புரி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் நாக்புரின்னு என்னன்னா லிங்க்டின் மாதிரி அது ஒரு ஜாப் போர்ட்டல் தான். அந்த நாக்புரி ரிப்போர்ட் என்ன சொல்றதுன்னா 2026ல ஹையரிங் வந்து 12% இன்க்ரீஸ் ஆகுது சொல்லுது அந்த நாக்புரி ரிப்போர்ட். பட் அந்த சேம் டைம்ல எக்கனாமிக்ஸ் டைம் சொல்றது என்னன்னா டெக் ஹையரிங் இருக்கு. அந்த டெக் ஹையரிங்ல 24% வந்து டாப் ஆகியிருக்கு இயர்லி 2026ல. இதோட என்ன அர்த்தம்னா ஜாப்ஸ் இல்லாமலாம் இல்லை, ஜாப்ஸ் இருக்கு, ஆனா ஈஸியா கிடைக்கும் தான் ரியாலிட்டி. சும்மா ஜாப் எல்லாம் போயிடுச்சு வேனிஷ் அவுட் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஜாப்ஸ் இருக்கு, பட் ஈஸி. It was at this moment that he knew. ஏழு ஜாப் போயிடும் பயந்துக்கணும். இந்த சிறுத்தை படத்துல இந்த மொட்டை அடிக்கிற முன்னாடி காத்து டைலாக்ஸ் நம்ம ஆத்தா பூல் அதோ ஆத்தா வந்துட்டா, இந்திரலோகத்து பைபாஸ்ல வந்துட்டா, வைகுண்டத்தை ஜம்ப் பண்ணி வந்துட்டா, கைலாசத்தை கிராஸ் பண்ணி வந்துட்டா, உங்க வீட்டு மாடி மேல வந்துட்டா. எங்க காணா ஏ வந்தனால ஜாப்ஸ் எல்லாம் போயிடுன்ற ஒரு மித் தெரியுது. ரியாலிட்டி என்ன பார்த்தா ஆக்சுவல் டேட்டா என்ன சொல்றதுன்னா ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் ரிப்போர்ட் படி ஏஐ ஜாப்ஸ் வந்து 32% இன்க்ரீஸ் ஆகுது வாரியர். அதுவும் இந்தியாவில தான் லேக்ஸா ஜாப் கிரியேட் ஆகுது. ஸோ ட்ரூத் என்னன்னா ஏஐ ஜாப்ஸை எடுக்கல வாரியர், ஏஐ தெரிஞ்சவங்க தான் ஜாப்ஸ் எடுத்துருக்காங்க. இதுதான் ட்ரூத். ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். இப்போ ஃப்ரெஷர்ஸ் ரியாலிட்டினா நியூ இண்டியன் எக்ஸ்பர்ட்ஸ் அண்ணாச்சி என்ன சொல்றாருன்னா என்ட்ரி லெவல் ஹையரிங் கொஞ்சம் ஸ்லோ ஆயிருக்கு. அது எனக்கே தெரியும், என்ட்ரி லெவல் ரொம்ப ஸ்லோ ஆயிருக்கு, அடிக்கிட்டு தான் இருக்கான்னு. அதோட மீனிங் வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு டஃப், ஆனா பாசிபிள் இல்லை. ஓவர் ஃபில்டரிங் இருக்கும், ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப கொஸ்டின்லாம் டஃப்பாக இருக்கும், பட் ஜாப் இல்லாமல் இருக்காது. அதுக்காக எஃபோர்ட் போடுங்க வாரியர்ஸ், கண்டிப்பாக நமக்கு ஜாப் கிடைக்கும். ஆர்சிபிக்கே காலம் வருது, நமக்கு வராதா? வாரியர்ஸ் இப்போ இருக்க கரண்ட் சினாரியோல இருக்க பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த மாதிரி நியூஸ் எல்லாத்தையும் நம்ம மண்டையில ஏற்றிக்கிட்டே இருக்கும். ஓவரா ஏற்றுறோம், தேவையில்லாத எல்லாத்தையும் ஏற்றிக்கும். நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், தப்பே கிடையாது. எல்லா நியூஸும் தெரிஞ்சாகணும், அப்டேட்டா இருக்கணும். பட் என்ன ஆகிருமோ அது அப்படி ஆயிரும் இப்படி ஆகிரும் நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஆகாதீங்க. கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிரும். கான்ஃபிடன்ஸ் குறைய எல்லா நியூஸும் தெரிஞ்சுக்கணும், ஓவர் டோஸ் ஆகக்கூடாது. இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா கம்யூனிகேஷன் வெரி வெரி அதனால ரவுண்டு போய் ரிஜெக்ட் ஆகினேன். கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எந்த ஃபீல்டும் கம்யூனிகேஷன் இல்லாமல் இல்லை. ரிசமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ரிசமே ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணுங்க. கண்டதெல்லாம் மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி உள்ள போட வேணாம். ரோல் பேஸ்டு ரிசமே யூஸ் பண்ணுங்க. ரோல் பேஸ்டு ரிசம்னா எல்லாத்துக்கும் சேம் டெம்ப்ளேட்டை போட்டுறாதீங்க. ஃப்ரண்ட் ஹேண்டாலும் சரி, பேக் ஹேண்டாலும் சரி, டேட்டா இன்ஜினியருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ரிசம் அனுப்ப வேணாம். ரோல் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருப்பாங்க, அந்த டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஸ்கில்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கில் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என்ன இருக்கோ அதை மட்டும் ரிசூமில் போட்டு அனுப்ப, கண்டிப்பாக மெயில் வரும். அது போக ரிசூமில் மெயினாக என்னென்ன இருக்கும்னா ரியல் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கணும், இன்டர்ன்ஷிப்ஸ் இருக்கணும், அது போக அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில் ரிலேட்டடாக இருக்கும். இதுவே மோர் தென். ஏன்னா 4 வருஷம் படித்ததை எல்லாம் உள்ள டம்ப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை ஸ்ட்ராங்காக போடுங்க, ஸ்ட்ராங்காக பேசுங்க, கண்டிப்பாக மெயில் வரும். வாரியர்ஸ் நம்ம ஜெயிக்கிறோம். வாரியர்ஸ் இந்த சுச்சுவேஷனில் வந்து ஸ்கேம் வந்து தரமாக நடக்கும். ஃபோன் பண்ணி நீங்கள் 3 lakh கட்டுங்க, உங்களுக்கு ஃபைல் கீழே ப்ளேஸ் பண்ணி விட்டோம். நிஜமாக இருந்தால் ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் டைம் ஃபேக். நீங்கள் 3 lakh உட்காந்து இப்போ அவ்வளோ ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதே உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டீங்கன்னா 3 லட்சம் கொடுத்தா மட்டும் வேலை கிடைக்குமா? கொஞ்சம் யோசிங்க வாரியர்ஸ். அது போக உங்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் ரோலுக்கு அப்ளை பண்ணுவீங்க, 100 கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவீங்க. பட் நீங்கள் அப்ளை பண்ண கம்பெனியில் மெயில் வராமல் ஏதோ ஒரு ரேண்டமாக ஒரு கம்பெனிகளுக்கு ஒரு HR மெசேஜ் மெயில் வரும், பைத்தான் டெவலப்பர் 5LPA பெங்களூர் அப்படின்னு வரும். நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு பெட்டி பிடிக்கணும்.
போயிடாதீங்க. ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் இருக்கான்னு கூகுளில் பாருங்க. லிங்க்டின்ல அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கான்னு பாருங்க. அது போக லொக்கேஷன் வந்து கரெக்டான லொக்கேஷனான்னு பாருங்க. அந்த லொக்கேஷன்ல வந்து அந்த கம்பெனி இருக்கான்னு செக் பண்ணுங்க. அது போக டைரக்டா கால் பண்ணிருங்க. அதே கால் பண்ணி இந்த ரோலுக்கு வந்து இந்த இப்பே தானா, இல்லாட்டி நான் எதுவும் பே பண்ற மாதிரி இருக்குமா, நல்லா வெரிஃபை பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுங்க. மெயிலை செக் பண்ணுங்க, ப்ராப்பரா செக் பண்ணுங்க. இன்னும் ஒரு மெயிலுக்கே எப்படின்னா, இப்போ ஒர்க் வேணும்ல, ஜாப் இல்லாட்டி உன்னை எப்படி வேணா ஏமாத்தலாம். ஸ்கேம் நடக்கிறப்ப நீ தான் எல்லாத்துலையும் கவனமா இருக்கு, நம்ம தான் கவனமா இருக்கும் வாரியர். ஸோ ப்ராப்ளம் வந்து அவங்க தான் ஸ்கேம் பண்றாங்கன்னு இருக்கக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சைடு கிளியரா எல்லா வெரிஃபிகேஷன் பண்ணிட்டா ப்ராப்ளமே நடக்காது, ஸ்கேமும் ஆகாது. பி சேஃப். இந்த ஈஸி வேல போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பா உங்களுக்கான சீட்டு உங்களுக்கு இப்போ இருப்பாங்க. உங்க ஜாப் உங்களுக்கு. வாரியர்ஸ் ஃபைனல் நான் என்ன கன்க்ளூட் பண்ணேன்னா, ஜாப்ஸ் இல்லாம இல்லை. ஏஐ வந்து ஜாப்லையும் கலட்டலை. ஜாப்ஸ் இருக்கு. ஜாப்ஸ்க்கு எஃபோர்ட்ஸ் வந்து இப்போ அதிகமாக போட்டாலும் காம்படிஷன் வித்தியாசு. கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணுங்க. ரெஸ்யூமே ப்ராப்பராக பில்ட் பண்ணுங்க. ரோல் பேஸ்டுக்கு ப்ராப்பர் ரெஸ்யூமே சென்ட் பண்ணுங்க. ஒரு கம்பெனியில் அப்ளை பண்ணுறீங்க, அந்த கம்பெனி வந்து ரிஜெக்ட் ஆகிட்டீங்க. ஈவன் நீங்கள் இப்படி அட்டன் பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கே உட்காந்துடாது. ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எப்போ ஒரு கம்பெனி லேப்டாப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அதான் உங்களுக்கு ரிசல்ட்டாக இருக்கும். ஈவன் நீங்கள் ஆஃபர் லெட்டர் வச்சுருந்தா கூட அதை வந்து வீட்டில் இருக்கக்கூடாது. எய்ம் வந்து கம்பெனியில் போய் லேப்டாப்பை எப்போ ஓப்பன் பண்ணும் அது தான். அது வரைக்கும் நீங்கள் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கும். ஆஃபர் கிடைச்சா கூட அது மோர் தென் எனாஃப்னு இருந்துடாது. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. எப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் லேப்டாப் ஓப்பன் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் வாரியர்ஸ். ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கெட்ராடா. மாட்டாமாமே கிரிஞ்சு கிரிஞ்சு